நெக்ஸ்ட் டாபிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஃபேர் வி டிஸ்கஸ்டு வாட் இஸ் எ சொல்யூஷன். ஆல்ரெடி நம்ம வந்து சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். வாட் டஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதோட டைப்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் சொல்யூஷன்ஸ் ஃபார்ம். அதாவது நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து சொல்யூஷன் ஃபார்மில் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் எசென்சியல் டு குவான்டிஃபை த சொல்யூட் இன் சால்வெண்ட் டு ஸ்டடி த ரியாக்ஷன். அதாவது ஒரு ரியாக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து சொல்யூட்டு சால்வெண்ட், சரிங்களா, அதாவது சொல்யூட்டு சால்வெண்ட்டோடைய குவான்டிட்டி வந்து எப்படி இருக்குது, நம்ம வந்து இந்த குவான்டிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டு குவான்டிஃபை த சொல்யூட் இன் எ சொல்யூஷன் வி கேன் யூஸ் த டேர்ம் கான்சன்ட்ரேஷன். இப்போ வந்து சொல்யூஷனில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து சொல்யூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னா கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன் மே பி டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசென்ட் இன் எ கிவன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் ஆர் சால்வெண்ட். அதாவது ஒரு சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து சொல்யூஷன் இல்லாட்டி சால்வெண்ட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ அதை தான் அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு quantitatively concentration of a solution may be expressed in different methods. அதாவது என்னன்னா, இப்போ வந்து சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். பட் ஹியர் we shall discuss percentage by mass and percentage by volume. இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து percentage by mass, நெக்ஸ்ட்டு percentage by volume பற்றி நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எ சொல்யூஷன் இஸ் defined as the percentage by mass of the solute present in the solution. அதாவது இப்போ வந்து சொல்யூஷனில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மாஸ் வந்து சொல்யூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னா மாஸ் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு when solute is solid and solvent is liquid. இப்போ வந்து மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்ற டேர்ம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சொல்யூட் வந்து சாலிடாக இருக்கும், சால்வெண்ட் வந்து லிக்விடாக இருக்கும், சரிங்களா. அப்போ மாஸ் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாஸ் ஆஃப் த சொல்யூட் பர் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சொல்யூஷன் அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் தான் சொல்யூஷன், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் பர் மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. ஃபார் எக்ஸாம்பிள் 5% sugar solution by mass means 5 gram of sugar in 95 gram of water, hence it is made 100 gram of solution. அதாவது இப்போ வந்து 5% சுகர் சொல்யூஷன், அதாவது மாஸில் வந்து சுகர் சொல்யூஷன் வந்து 5% அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து சுகர் வந்து 5 கிராம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் வந்து 95 கிராம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து என்னென்னா, அதாவது 100 கிராம் சுகர் சொல்யூஷனில் 5 கிராம் வந்து சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், 95 கிராம் வந்து வாட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். யூஸ்வலி மாஸ் பர்சன்டேஜ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் W/W, வெயிட் பை வெயிட். அதாவது நம்ம வந்து மாஸ் பர்சன்டேஜ் வந்து எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெயிட் பை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாம். மாஸ் பர்சன்டேஜ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். மாஸ் பர்சன்டேஜ் வந்து டெம்பரேச்சரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது, சரிங்களா கண்ணே. இப்போ நெக்ஸ்ட் போலாங்களா, வால்யூம் பர்சன்டேஜ். அதாவது வால்யூம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பர்சன்டேஜ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூட் இன் மில்லிலிட்டர் present in the given volume of the solution. அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் சொல்யூஷனில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் சொல்யூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ அதை தான் நம்ம வந்து வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், சரிங்களா. வால்யூம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட் பேர் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100, சரிங்களா. இதுதான் வால்யூம் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் பர்சன்டேஜ், அதாவது என்னென்னா, இப்போ வந்து சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், சொல்யூஷனாகவே சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் தான் சொல்யூஷன். ஸோ வால்யூம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட் பேர் வால்யூம் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் volume of the solvent into 100, சரிங்களா. For example 10% by volume of the solution of ethanol in water means 10 milliliter of ethanol in 100 milliliter of solution or 90 milliliter of water. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து 10%, அதாவது 10% volume of the solution of ethanol in water, அதாவது எத்தனால் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகி சொல்யூஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, சரிங்களா. இதில் வந்து எத்தனால் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 milliliter வந்து எத்தனால்
ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வாட்டர் வந்து 90 மில்லிலிட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. புரியுதுங்களா கண்ணு? நெக்ஸ்ட்டு யூஸ்வலி வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் V/V வால்யூம் பர் வால்யூம். அதாவது வால்யூம் பர்சன்டேஜ் வந்து எப்படி நாம் வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால்யூம் பர் வால்யூம் தான் வால்யூம் பர்சன்டேஜ். இட் இஸ் யூஸ்டு when both the solute and solvent are liquid. அதாவது வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம எங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொல்யூட் வந்து லிக்விடாக இருக்கும், சால்வெண்ட்டும் லிக்விடாக இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து வால்யூம் பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட். அதாவது வால்யூம் பர்சன்டேஜ் இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா வால்யூம் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஹீட் பண்ணக்குள்ள லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா கண்ணு? நெக்ஸ்ட்டு யூ கேன் நோட்டீஸ் தட் இன் த கமர்ஷியல் ப்ராடக்ட் தட் வி கம் அக்ராஸ் இன் அவர் டெய்லி லைஃப் such as a solution of syrups, mouthwash, antiseptic solution, household disinfectant etc. அதாவது என்னன்னா இப்போ வந்து etc. the concentration of the ingredients is எக்ஸ்பிரஸ்ட் as வால்யூம் பர் வால்யூம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட், அதாவது சிரப், மவுத் வாஷ், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், ஹவுஸ்ஹோல்டு டிஸ்இன்ஃபெக்டன்ஸ், இது எல்லாமே வந்து என்னன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால்யூம் பர் வால்யூம். நெக்ஸ்ட்டு சிமிலர்லி இன் ஆயின்மெண்ட்ஸ், ஆன்டாசிட், சோப்ஸ் எக்ஸெட்ரா த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் as W per W. அதாவது வெயிட் பர் வெயிட். அதாவது என்னென்னா இப்போ ஆயின்மெண்ட்டு, ஆன்டாசிட்டு, சோப்பு இதோட கான்சன்ட்ரேஷன்லாம் நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெயிட் பர் வெயிட். புரிஞ்சுதுங்களா கண்ணு? லிசன் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் இல்லை சால்வெண்ட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ அதுதான் அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன் வந்து ரெண்டு மெத்தடில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாஸ் பர்சன்டேஜ், நெக்ஸ்ட்டு வால்யூம் பர்சன்டேஜ். மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப், அதாவது என்னென்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எ சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த பர்சன்டேஜ் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன். இப்போ வந்து என்னன்னா சொல்யூஷனில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மாஸ் வந்து சொல்யூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ அதுதான் மாஸ் பர்சன்டேஜ். சரிங்களா? மாஸ் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் பர் மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் பர் மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் த சால்வன் இன்ட்டு 100. புரியுதுங்களா கண்ணா? எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5% சுகர் சொல்யூஷன். அதாவது 5 கிராம் வந்து சுகர் வந்து அதாவது சுகர் சொல்யூஷனில் வந்து 5 கிராம் சுகர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், 95 கிராம் வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து மாஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம வெயிட் பை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணலாம். மாஸ் பர்சன்டேஜ் வந்து டெம்பரேச்சரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் பர்சன்டேஜ். அதாவது வால்யூம் பர்சன்டேஜ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் சொல்யூஷனில், அதாவது கிவன் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். சரிங்களா? அதாவது என்னென்னா சொல்யூஷனில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம், அதாவது என்னென்னா எவ்வளோ வால்யூம் ஆஃப் சொல்யூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வால்யூம் பர்சன்டேஜ். புரியுதுங்களா? வால்யூம் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால்யூம் ஆஃப் த சொல்யூட் பர் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. வால்யூம் பர்சன்டேஜ் வந்து வால்யூம் பர்சன்டேஜ் வந்து வால்யூம் ஆஃப் த சொல்யூட் பர் வால்யூம் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. புரியுதுங்களா கண்ணு? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10% பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் எத்தனால் இன் வாட்டர். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா இதில் 10 மில்லிலிட்டர் எத்தனால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 100 மில்லிலிட்டர், அதாவது 100 மில்லிலிட்டர் சொல்யூஷனில் வந்து 10 மில்லிலிட்டர் வந்து எத்தனால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 90 மில்லிலிட்டர் வந்து வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வால்யூம் பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால்யூம் பர் வால்யூம் வந்து நம்ம ரைட் பண்ணுறோம். சரிங்களா கண்ணே? இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது வால்யூம் பர்சன்டேஜ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சால்வெண்ட் சொல்யூட் இது ரெண்டுமே வந்து லிக்விடாக இருக்கக்குள்ள வால்யூம் பர்சன்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் பர்சன்டேஜ் வந்து இப்போ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால்யூம் பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது என்னென்னா லிக்விட் வந்து ஹீட் பண்ணக்குள்ளே லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டில் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து, அதாவது
சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து வால்யூம் பர் வால்யூம் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிரப், மவுத் வாஷ், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், ஹவுஸ் ஹோல்ட் இன்ஃபெக்டன் இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து வால்யூம் பர் வால்யூம் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆயின்மெண்ட், ஆன்டாசிட், சோப்பு இங்கெல்லாம் நாம் வந்து என்னென்னா வெயிட் பர் வெயிட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா கண்ணே? நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் கண்ணே. இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணி விட்றேன் கண்ணே. நீங்கள் பார்த்து ரீட் பண்ணி ரைட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் கண்ணே. தேங்க்யூ.